வணக்கங்களே! பிரான்ஸ்ல குழந்தை பிறப்பு வீதம் மிக குறைந்திருப்பதாக அரசு ஒரு எச்சரிக்கைய விடுத்திருக்கிறது. சாதாரணமாக குழந்தை பிறப்பு தானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கடந்து வரக்கூடும். நீங்க கூட அந்த மாரி தான் யோசிக்கலாம். ஆனா இதுக்கு பின்னால மிகப்பெரிய அளவுல சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அத சுத்தி சுத்தி உங்கள தான் நாளைக்கு அடிக்கும்ன்றே சொல்லப்படுது. அதாவது பிரான்ஸ்ல இருக்கிற தமிழர்களுக்கே நாங்க சொல்லிக் கொள்றோம் நேரடியா. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, குழந்தை பிறப்பு வீதம் குறைய என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, பிரான்ஸ்ல அதாவது இந்த நாட்ல வாழ்ற முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும், அவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவர்களுக்கு அதிகமான ஓய்வூதிய காச குடுக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அந்த ஓய்வூதிய காசு வழமையாக எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டார்கள், ஓய்வு பெற்றுட்டார்கள். அதுக்கு ஓய்வூதிய காசு இப்ப யார் வேலை செய்யணுமோ அவர்களிடமிருந்து தான் எடுக்கப்படும். ஆனால் குழந்தை பிறப்பு வீதம் குறைய வேலை செய்கிற இளைஞர்களுடைய வீதம் குறைந்திடும். அப்ப குறைந்துருச்சுன்னு சொன்னா அரசுக்கு காசு இருக்காது. ஓய்வூதியம் குடுக்குறதுக்கு காரணம் இளைஞர்களோட முதியோரோட எண்ணிக்கை அதிகமாயிடும் நாட்ல. அப்படி அதிகமாயிக்க என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, காசு முதியோர் குடுத்தே ஆகணும் ஓய்வூதியம் இங்க வேலையுடைய அந்த வலு காணாமல் இருக்கும். அந்த ஓய்வூதியத்த குடுக்குறதுக்குரிய அந்த வலுவ இப்ப மீதியமா இருக்கிற இளைஞர்களால வேலை செய்றவர்களால அத உருவாக்க முடியாமல் போயிடும். அப்ப என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, நாட்டுல ஒரு ஸ்திரத்தன்மை அந்த அந்த பேலன்ஸ் இல்லாமல் போகும். பணவீக்கம் பிரச்சனையாகும். பொருளாதாரம் சரியும். அது ஒரு பெரிய நாடு மேல ஒரு சரியான பேலன்ஸ ஏற்படுத்தாது. காரணம், நீங்க இப்படி இது இது மட்டும் தான் இல்ல. இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. முதியோர்கள் எண்ணிக்கை கூடிச்சுன்னு சொல்லி சொன்னாலே, அதுவுமே உலகமும் வயசாயிட்டுது அப்படின்ற அளவுக்கு வந்துடும். அவர் வயசான நாடு எப்படி ஆகும்ன்னு சொல்லி சொன்னால் தள்ளாடும். ஒரு முதியவர் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் ஆகும். அப்ப அதே தான் ஒரு நாட்டுக்கு நடக்கும். எப்பன்னு சொன்னா வயசானவர்கள் அதிகமாயிக்க. இதனால வயசானவர்கள் அதிகமாறது ஆபத்தானடா, அது அப்படி இல்ல. இங்க சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால், இளைஞர்கள் அதாவது குழந்தை பிறப்பு வீதம் அப்படின்றது குறைவடைகிறது தான். நிறைய பெற்றோர் பொருளாதார காரணங்களுக்காக மட்டும் தான் இவ்வளவு காலம் குழந்தை தள்ளி போட்டு கொண்டிருப்பார்கள். அல்லது 1 அல்லது 2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொண்டார்கள். இப்ப அநேகமானவர்கள் 1ல் தான் நிற்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பிள்ளை. ஆனால் பலருக்கு வேற காரணம். அதாவது என்ன சொன்னா என்ன, இல்ல அதுவும் வேண்டாம் அப்படின்றவர்களுடைய எண்ணிக்கை அல்லது திருமணம் செய்து மட்டும் அதாவது திருமணம் பண்றத தாண்டி ஜஸ்ட் வாழ்றது அப்படின்ற மட்டும் ஒரு லிவிங் டுகெதரோ இல்ல என்ன சொல்லிங்கன்னா, அப்பப்ப வாழ்றதுக்குரிய மாதிரி மட்டுமே இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை இளையவர்கள் அதிகரிச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது. நாங்களும் தமிழர்களுக்குள்ளேயே நிறைய பேர பார்த்தால், 30 வயசான பிறகுமே கல்யாணம் கட்டாமல் தான் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்ற காரணம், இந்த பொருளாதார நெருக்கடி இல்ல தாங்கள் லைஃப் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு அதாவது இத தாண்டி வேற ஒண்ணு உருவாக்கப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள இன்றைய தலைமுறையில பலர் சொல்லிக் கொள்கின்றார்கள். இந்த மாரி கருத்துக்கள் எல்லாமே அவையவின சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, ஒரு சிஸ்டம் இயங்குறதுக்கு முற்றுமுழுதாக ஒரு நாட்டின் கட்டமைப்பு இயங்குறதுக்கு நிறைய காரணிகள் தேவ. நாங்க எங்கண்ட சுதந்திரம் தானேன்னு ஒண்ணு இருந்தா கூட, நாளைக்கு அது வேற விதமான ஆபத்துகள கொண்டு வந்துரும். இன்னைக்கு வேற பல நாடுகள்ல இப்படி இருந்த சில நாடுகள்ல இன்றைக்கு அது ஒரு பெரிய சிக்கலாகியே இருக்கிறது மேற்குலகத்த பொறுத்தவரைக்குமே. ஆனபடினால மிக கவனமாக இதுல பொதுமக்கள் தான் இருந்து கொள்ளணும். அரசாங்கம் இதுக்குள்ள இனி உ உங்களோட வீடுகளுக்குள்ள எட்டி பார்க்கல இந்த விஷயங்கள. அவர்கள் ஆலோசனை மட்டும் தான் வழங்குகிறார்கள். அப்படி இல்லையன்னா என்ன சொன்னா வேற வழி இல்ல. புலம்பெயர்ந்தவர்களா வயசு குறைஞ்சவர்கள் தான் அவங்க உள்ள விட்டுக்கொண்டா இருக்கணும். காரணம் அப்பதான் அது பேலன்ஸ் ஆகுறதுக்குரிய ஒரு வழி இருக்கும். இல்லாட்டி வேற ஏதாச்சும் அவர்கள் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள உங்க அரசுகளே செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அ அதனால வேற வேற பிரச்சனைகளும் வரும். இது இப்படித்தான் போறது. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் அந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.